ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். எல்லாரும் இருக்கீங்க, எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து பெஸ்ட்டு கேமரா ஸ்மார்ட் ஃபோன் அது எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது? ஏன்னா இப்போலாம் ஒரு 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுற ஃபோனில் கூட 50 மெகாபிக்சல் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி 1,00,000 ரூபாய் லான்ச் ஆகிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு ப்ரைமரி 50 மெகாபிக்சல் கேமரான்றது பார்க்குற டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதுக்கான அவுட் எப்படி வரும், என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குது. பட் நார்மலாக நம்ம அப்பா அம்மாவோ நம்ம மாமாவோ யாராச்சும் கடையில் போய் வாங்கும்போது 50 மெகாபிக்சல் கேமரா இருக்குது சார், இந்த 12,000 ரூபா ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ வரது எல்லாமே ஓப்போவாக இருக்கட்டும், விவோவாக இருக்கட்டும், எல்லாம் சீல்டு பாக்ஸில் தான் வருது. ஒரு சில கடைகள் தான் டெமோ பீஸ் வச்சுருக்காங்க செக் பண்ணி வாங்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது பில் பே பண்ணதுக்கப்புறம் தான் அன்பாக்ஸே பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி செக் பண்ணி வாங்குறது அதை பற்றி தான் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஷர்ட் எப்படி இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு சுவை அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காப்புல. அவன்கிட்ட சொல்லி தான் நம்ம சேனலில் ஒரு கேண்டிட்ஸ் வந்துருக்கும் ஈட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு லோகோ போட்டு வாங்கினேன். 500 ரூபான்னு நினைக்கிறேன். என்ன செக் அவுட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு தான், நம்ம பையன் மதுரைக்கார பையன். அவன் ஒரு பேஜ் வச்சுருக்கேன், அசான் லைப்ஸ், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு இந்த 50 மெகாபிக்சல் கேமரா, 14 மெகாபிக்சல் கேமரா, 64 மெகாபிக்சல் கேமரா, 108 மெகாபிக்சல் கேமரா, 200 மெகாபிக்சல் கேமரான்னு இருக்குது. இந்த மெகாபிக்சலை வச்சு நம்ம ஒரு இதோட அவுட்டை வந்து தீர்மானிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அப்போ இந்த மெகாபிக்சல் எல்லாம் பொய்யா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்போ என்னதாங்க ரிசல்ட் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வெறும் கேமராவோட மெகாபிக்சல் மட்டும் காரணம் கிடையாது. அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டுன்னு வேணால் சொல்லலாம். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நானே ஒரு ஃபோன் கம்பெனி தயாரிக்கிறேன். ஓகேவா? நானே ஒரு ஃபோனு வந்து உருவாக்கி அதை வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறேன். 15,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனு, 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருப்பா, ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா கொடுத்துருப்பா, செல்ஃபிக்கு ஒரு 14 மெகாபிக்சல் கொடுத்துருப்பா. ஓகேவா? அது ஒரு ப்ராசர் வந்து மீடியாடெக் ப்ராசரை போட்டு ஒரு 5000 mAh பேட்டரி போட்டு விடு, ஸ்டோரேஜு 8GB RAM 256GB வேரியண்ட்டில் போட்டு விடு, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவாக்கிறோம். இப்போ அந்த கேமரா லென்ஸ் 50 மெகாபிக்சல் இருக்குல்ல, அதில் எடுக்கிற ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ISO, அதுக்கப்புறம் சட்டர் ஸ்பீடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபோனில் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை எடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் ப்ராசஸிங் ஒன்று இருக்கும். இன்ஜினியரிங் படித்தவங்களுக்குலாம் தெரியும், இமேஜ் ப்ராசஸிங்னே பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் இருக்குது. அதில் படித்தவங்களுக்கு தெரியும் ஃபோட்டோ எப்படி கேப்சர் பண்ணுது, அதுக்கப்புறம் பிக்சல் எப்படி அதை எடுத்த ஒவ்வொரு பிக்சல் எப்படி மெர்ஜ் பண்ணுறாங்க, அதோட ப்ராசஸிங் எப்படி, அதோட அவுட் எப்படி, கேமரா லென்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுது, என்ன ஏதுன்னு அந்த இமேஜ் ப்ராசஸிங் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போலாம் ஒன்றும் படிக்கல. இப்போ நம்ம டெக்னிக்கல் டேர்மாக பார்க்கணும். ஆமாம், இதுதான் நம்ம காலேஜில் சொல்லி கொடுத்தாங்க, அப்போ காது கொடுத்து கேட்கல. அப்படி ஒழுங்காக படிச்சுங்க, அந்த சப்ஜெக்டில் நான் நேரம் ஃபஸ்ட் கிளாஸாக வாங்கிப்பேன். ஸோ இது ஒரு டேர்ம். ஓகேவா? ஒரு நார்மலாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரியே சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபோனை எடுத்து ஒரு மரத்தை வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஓகேவா? அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கேமரா சாஃப்ட்வேரோட UI ஒன்று வேலை செய்யுது, அந்த கேமராவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அந்த கேமரா அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ரோ மோட் ஆர் மேனுவல் மோடில் ISO, சட்டர் ஸ்பீடு, கான்ட்ராஸ்ட்டு, HDR எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது மூலிமா நம்ம வந்து என்ன மாதிரி வேணும், என்ன அவுட்டு கிடைக்கணுன்றது கொஞ்சம் ப்ரீ பிளானாக நம்ம செட் பண்ணி எடுக்க முடியும். அப்படி எடுக்க ஒரு கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வச்சுட்டு கேமரா 12 மெகாபிக்சலா, 14 மெகாபிக்சலா, 64 மெகாபிக்சலா, 50 மெகாபிக்சலா, 108 மெகாபிக்சலான்றது பொறுத்து அந்த ஃபோனில் ஒரு சாஃப்ட்வேர் வந்து இருக்கும். அதாவது வெறும் 12 மெகாபிக்சலை வச்சு கூட உங்களுக்கு 64 மெகாபிக்சலுக்கான அவுட் எடுக்கலாம். அது காரணம் என்னன்னா பிக்சல் பைண்டிங்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் மல்டிபிள் பிக்சர்ஸை எடுத்து அதை ஒன்று சேர்த்து டீட்டெயிலிங், ஷார்ப்னஸ், கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே ஈக்குவல் பண்ணி ஒரு அவுட் இமேஜாக கிடைக்கும். உதாரணத்துக்கு தெளிவாக சொல்லப்போனால், இப்போ இருக்கிற ரெட்மி, ரியல்மி, OnePlus ஸ்மார்ட் ஃபோனெலாம் நார்மலாக ஃபோட்டோ எடுக்கும். ஆனால் மேலே ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க 40 மெகாபிக்சல் மோடு, 50 மெகாபிக்சல் மோடுன்னு. அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பிக்சல் பைண்டிங் ஒரே நேரத்தில் மல்டிபிள் இமேஜஸ் எடுத்து ஒன்று சேர்த்து அவுட்டு தரும். அது வரைக்கும் அந்த ஃபோன் வந்து நார்மல் 12 மெகாபிக்சல் கேமராவை தான் ரியாக்ட் ஆகும். நீங்கள் எப்போ அந்த மேனுவலாக அந்த 50 மெகாபிக்சல், 40 மெகாபிக்சல், 64 மெகாபிக்சல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான அந்த ஹை கான்ட்ராஸ்ட் அண்ட் ஹை டீட்டெயிலிங் உள்ள ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் ஆகி அவுட் வரும். அப்போ அந்த ப்ராசஸை பண்ணுறது என்னது? ப்ராசஸர் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற அவங்க கம்பைன் கேமரா லென்ஸு, அதுக்கப்புறம் ப்ராசஸரையும் கம்பைன் பண்ணி அவங்க போட்டிருக்கிற ஒரு சாஃப்ட்வேர்.
அது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு ஒரு அவுட் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் கேமராவோட மெகா பிக்சல் மட்டும் இதில் மெயின் ப்ளே பண்ணுறது கிடையாது. அவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிற விதம், சாஃப்ட்வேர், யூசர், யூஐ, இந்த கேமரா யூஐ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாம் சேர்த்து தான். இப்போ இது வந்து அது ஃபங்க்ஷனாக நான் சொல்லிட்டேன். இப்போ கேமரா ஃபோன் எப்படி வாங்குறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 10,000 15,000 பட்ஜெட்டில் இன்றைக்கி தேதிக்கு ஒரு பெஸ்ட்டு கேமரா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் ஏன் ஒன்றுமே வரலை அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேமரா லென்ஸில் 50 மெகாபிக்சல்ன்றது கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த இமேஜ் ப்ராசஸிங் இருக்குல்ல, அது வந்து சொதப்பல்ல விட்ருவாங்க, டீலில் விட்ருவாங்க. ஒரு 20,000 25,000 பட்ஜெட்டுன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைமரி கேமராவில் வந்து ஓஏஎஸ் டெக்னாலஜின்றது கொடுக்குறாங்க. அப்படி ஓஏஎஸ் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களால் ஸ்டேபிளான வீடியோஸ் எடுக்க முடியும், ஸ்டேபிளான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும், நைட் சைட் ஃபோட்டோஸ் பக்காவாக எடுக்க முடியும், ஷட்டர் ஸ்பீடாக உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு லோ லைட் ஃபோட்டோகிராஃபி உங்களால் எடுக்க முடியும். அப்படி ஷட்டர் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கும் போது லைட் வந்து இருட்டான நேரத்தில் உள்ள கேமரா லென்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு ஸ்டேபிளாக வேறு ஃபோன் இருக்கும், ஷேக் இல்லாமல் இருக்கும். அப்போ நைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸில் அந்த புள்ளியாக சில நேரம் இருட்டாக ரொம்ப தெரியுங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் தெளிவான அவுட் வந்து கிடைக்கும். இதுக்கு முக்கிய காரணம் ஹார்ட்வேர் லெவலில் அவங்க ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 20-25,000 பட்ஜெட்டுன்னு வரும்போது ப்ராசஸரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் இருக்கும். அதில் இமேஜ் ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அதனால நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் நல்லா வருது. ஸோ ஒரு 10,000 12,000 15,000 பட்ஜெட்டில் நீங்கள் ஃபோன் வாங்கும் போது அந்த கேமராவுக்கு அந்த ஓஎஸ்ன்றது வந்து வராது. அதே மாதிரி ப்ராசஸரும் பார்த்திங்கன்னா ரொம்ப மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. அதாவது பேசிக் யூசேஜுக்கான ப்ராசஸர். அதில் கேமரா ப்ராசஸிங்குமே நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் மினிமம் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, ஒரு ஸ்டார்ட்-அப்பாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன், வீடியோஸ் போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு 20,000 30,000 பட்ஜெட்டுக்குள்ளே கேமராவில் ஓஎஸ் இருக்கா, அப்படி அந்த கேமராவில் ஓஎஸ் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் கேமரா கம்பாரிசன்லாம் போட்டிருப்பாங்க மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட. ஏன் ஐஃபோனோடையே நிறையா பிராண்ட் நிறையா யூடியூப் சேனல் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஒரு 20,000 பட்ஜெட்டுக்கு ஒரு ரெட்மியில் ஃபோன் இருந்ததுன்னா கூட அதை ஐஃபோன் 15 கூட எப்படி பீட் பண்ணுது அப்படின்றத ஃபோட்டோகிராஃபியில் வீடியோகிராஃபியில் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. பட் அவுட் வந்து எப்பவுமே ஐஃபோன் தான் பெட்டராக இருக்கும். பட் ஓரளவுக்குனாச்சும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத உங்களால் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் ஒரு ஃபோன் கேமரா தான் எனக்கு முக்கியம், கேமராக்காக ஒரு ஃபோன் வாங்குகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேமராவில் ஓஎஸ் இருக்கான்றதை பாருங்கள். கேமராவில் என்ன மெகா பிக்சல் சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்களான்றதை பாருங்கள். மூணாவதாக கேமரா யூஏ கேமரா அப்ளிகேஷனில் ப்ரோ மோட் இருக்கா அப்படின்றத பாருங்கள். வீடியோக்கும் ப்ரோ மோட் கொடுத்துருந்தா அட்வான்டேஜ், பட் அது இந்த பட்ஜெட்டில் வராது. ஃபோட்டோகிராஃபியில் ப்ரோ மோட் இருக்கான்னு பாருங்கள். நைட் சைட் அவுட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ அந்த ஃப்ரண்ட் கேமரா சில ஃபோன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் காட்டும், இப்படி காட்டும் என்ன தான் தூரத்தில் வச்சாலும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்குங்க. முக்கியமானது மெகா பிக்சல்ன்றது மெயின் ரோல் கிடையாது. அவங்க பண்ணுற ப்ராசஸிங் தான் பார்த்திங்கன்னா எப்பயுமே மெயின் ரோல். ஸோ அதையுமே ப்ராசஸிங் செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆடியோ குறைக்குறோன்னு கேட்டிருக்கோம். மைக்கை நான் இங்கேனக்குள்ளே மாட்டாமல் அது கீழே விழுந்துருச்சு, நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போ தான் இடையில மாட்டினேன். ஸோ ஆடியோ டிஸ்டர்பன்ஸுக்கு மன்னிச்சிக்கோங்க. ஓகே நண்பா. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.